ஆவியானவர் திரும்பவும் ஏவுவதனால உங்களுக்கு சொல்றேன், நீங்க எந்த காரியத்துல கடந்து வந்து கொண்டு இருக்கிறீங்களோ அது நல்லது. ஹல்லேலூயா. எந்த காரியத்துல நீங்க கஷ்டப்படுறீங்களோ அது நல்லது. ஆமென். எந்த காரியத்தை உங்க துக்கப்படுத்துதோ அது நல்லது. நீங்கள் இழந்தது நல்லது. நீங்கள் கண்ணீர் விடுவது, நீங்கள் அழுவது, வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? இனி நகைப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றீங்க? இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்ப நான் அழறேன், இனிமே நான் என்ன பண்ணணும்? நகைக்கணும் ஆண்டவரே, நான் சிரிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்? ஓகே, ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? நன்மையானதா செய்வார். எது நடந்தாலும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன நடக்குமா? நன்மைக்கு ஏதுவாக தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு நல்லதா செய்வார். அவர் அநியாயம் செய்கிறவர் அல்லங்க, உங்களை அழ வச்சு பார்க்கிறவர் இல்லைங்க. அவர் அநீதி செய்ய மாட்டார்.